பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீங்க போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். இதுவரைக்கும் சவுலின் கைக்கு தப்புவித்த கர்த்தர், இதுவரைக்கும் வந்த எல்லா போராட்டங்களிலும் தப்புவித்த கர்த்தர். தாவீது அவன் புறப்பட்டு போனான். அவன் போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். தேவ பிள்ளையே, கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் எளிதில் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டான். சவுல் சொன்னபடியே உன் கூட கர்த்தர் இருப்பாராக அப்படின்னு சொன்னா, அதே விதமாய் தாவீதுனுடைய மரண காலம் வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். தாவீது கூடவே இருந்தார். தாவீது கூடவே இருந்தார். தாவீது கர்த்தரை விட்டு விலகிற பல சூழ்நிலைகள் வந்த போதும் தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து, தேவ சமூகத்திலே தன் பாவத்தை அறிக்கை செய்து, தேவ பிரசன்னத்தை அவன் காத்து கொண்டபடினாலே வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் எங்கெல்லாம் போனானோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் புறப்பட்டு போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். எல்லா கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமாய் உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். தாவீதை கூட இருந்து எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்த கர்த்தர் அப்படியே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்.